Hi brothers and sisters, welcome to this new video. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே முதல் முறையாக டியூஸ்டேக்கு மாற்றப்பட்ட டே. ஜான் ஸ்ட்ரீட் திரும்ப வந்துட்டு வராங்கிற மாதிரி மார்க்கெட் நடந்து முடிஞ்சுது. பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு வருஷமாக அதோடைய லைஃப் டைம் ஹையை, அதாவது செப்டம்பர் மாதம் அதோடைய லைஃப் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிச்சு. 27 செப்டம்பர் 26,277. இப்போ 2வது செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது பிரேக் பண்ணாமல் இருந்துகிட்டே இருக்குது. அது எதனால், ஏன் அதுங்கிறதையும் நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறதுல பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி குளோபல் மார்க்கெட் மிக்ஸ்டு, நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. எஃப்ஐஸ் வந்து டவுன் சைடு இருக்காங்க, ஏடிஆர் மிக்ஸ்டு. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இல்லாட்டி எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் இப்போ என்ன நடந்துருக்குதுங்கிற பார்ப்போம். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 21 பாயிண்ட்ஸு நிஃப்டிக்கு கொடுத்துருக்கு வெயிட்டேஜ். பேங்கிங் செக்டர் இன்றைக்கி ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு. அதேமாதிரி ஐஎன்ஆர் 88.17 லைஃப் டைம் லோவாக புதிய லைஃப் டைம் லோ கிரியேட் பண்ணி போகுது. ஒரு பக்கம் ஐஎன்ஆர் புதிய லைஃப் டைம் லோ கிரியேட் பண்ணது, அது கவலைக்குரியதாக. ஒரு பக்கம் கோல்டு வந்து புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 3500 தான் அதோடைய லைஃப் டைம், இப்போ 3508 லைஃப் டைம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், கோல்டு மேலே ஏறிட்டு இருக்குது அவ்வளவே நல்லது கிடையாது. உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சவங்களால ஏற்றப்படுறது தான் இந்த கோல்டு விஷயம். ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம், ரைட்டா? சரி. அதே மாதிரி ட்ரம்ப் ஸ்பீச் இன்னைக்கு இருக்குது. அவர் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, ஏதாவது மார்க்கெட்டு மாற்றம் வரப்போகுதா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஹையில் ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு சொல்லி டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராமில் அப்டேட் பண்ணாதவங்க, டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதே நேரத்தில் ஃபேக்கில் ஜாயின் பண்ணிடாதீங்க. இது அடிக்கடி எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்டா, டெலகிராம் மட்டும் இல்லை, மற்ற இதுகளில் கூட நீங்கள் ஃபேக்கில் இது பண்ணி காசை இழந்திருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது. இங்கே பாருங்கள், 60 days பிளான், 2000 ரூபாய் கேட், $40,000 நிறைய ஏதோ ஃபேக் ஐடிலாம் இருக்குது. அதில் ஜாயின் பண்ண வேணாம். நம்ம இதில் வந்து இந்த நம்மளுடைய வீடியோஸ் அண்டு சார்ட் பேட்டர்ன்ஸு இதெல்லாம் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் ஜாயின் பண்ணி பயனடைஞ்சிங்க. காலையில் நேற்றைய க்ளோஸ் வந்து 24,625. இன்னைக்கு ஓப்பன் வந்து மார்க்கெட் 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன். நேற்று 24,625, இன்னைக்கு ஓப்பன் 24,683, 60 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. இந்த சார்ட்டுக்கு பாருங்கள், 9:25க்கு 24,631 அப்படிங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதுலேருந்து மடன்னு ஒரு அரை மணி நேரத்தில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 24,747 100 பாயிண்ட்ஸு ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மணி வரை 24,700 to 750 அப்படியே ரேஞ்ச் போட்டுட்டு அரைச்சிட்டே இருந்தது. அப்புறமா ஒரு மடமடன்னு விழுந்தது பாருங்க. அது பல நியூஸ்கள்லாம் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அது 2:30 மணிக்கு வரைக்கும் 24,522 220 பாயிண்ட்ஸ் அப்படியே விழுந்தது. மார்க்கெட் எப்படி ஏறிச்சோ அதை விட டபுள் மடங்கு கீழே விழுந்துட்டு கடைசியில் 3:30 மணிக்கு 24,575 முடிஞ்சுது. 2 வே இன்னைக்கு மூவ் அப்பு அண்ட் டவுனு. இன்னைக்கு ஓப்பன் 24,653, ஹை 24,756, லோ 24,522, க்ளோஸ் 24,579. 230 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில், 45 பாயிண்ட்ஸ் மைனஸ் 0.18. சப்போர்ட் 24,300, ரெசிஸ்டன்ஸ் 24,800. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 26, ரெட் கேண்டில் 24. டாப் கெய்னர் பவர் கிரிட் 2.5%, டாடா கன்சியூமர் 2% அப்பு, நெஸ்டில் 2.5%, என்டிபிசி 1.25% அப்பு. அதாவது இது எஃப்எம்சி செக்டரு இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டு ரிலையன்ஸு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டாப் லூசர் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2% டவுனு, டாக்டர் ரெட்டி 2% டவுனு, கொடாக் பேங்க் 1% டவுனு, ஐசிசி 1% டவுனு. வெயிட்டேஜ் பொறுத்தவரை -40 வந்து ஐசிசி -29, மஹிந்திரா -17, ஹெச்டிஎஃப்சி -11, ரிலையன்ஸ் +21. முன்னாடியே சொன்ன மாதிரி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நேற்றுடைய ஹையையும் லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டி.
54,160 டு 53,570 580 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ரெட் கேண்டில் 8, கிரீன் கேண்டில் 4, சப்போர்ட் 53,500, ரெசிஸ்டன்ஸ் 54,500. அதை விட்டா சப்போர்ட் 53,000 அதுக்கப்புறமாக. ஏன்னா அது குயிக் சப்போர்ட் தான் நான் சொல்றேன் 53,500. அப்புறம் கோல்டு பார்த்துடலாம். கோல்டு ரேஞ்ச் போட்டுட்டு இருந்தது, அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்த பாருங்க, இந்த பாருங்க இந்த கேண்டில் எவ்வளவு வேகமா மேலே போயிட்டு இருக்கு பாருங்க. டே கேண்டில் இந்த பாருங்க, இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. லைஃப் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்து புதிய லைஃப் டைம் ஹை 3,508. அதே மாதிரி ரீட்டைலில் 9,725. ஏன்னா மணி வீக்கா இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து 9,725 77,800 ஒரு சவரம் விற்கப்படுது. 137 ரூபா வெள்ளி 1% இன்னைக்கு அப்பா இருக்கு. இப்போ 3,493 கோல்டு ட்ரேட் ஆகுது. சில்வர் அதே மாதிரி 40.853 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. 40.642 அது வந்து 40.853 வரைக்கும் மேலே போச்சு. சில்வரும் ஏறிக்கிட்டே இருக்குது. சரியா? பிட்காயின் 1,10,000, அது 1,24,000 லைஃப் டைம் ஹை. சரியா? அதே மாதிரி 3% ஆயில் அப்பு 65.73 யூஎஸ் ஆயில். குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.5% டவுனு, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் 1% டவுனு, யூரோப் மார்க்கெட் 0.5% டவுனு, சிஎஸ்சி இட்டாலி 0.5% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1.5% டவுனு, ஏஷியன் மார்க்கெட் சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஜப்பான் நிக்கி ஃபிளாட்டு, ஹாங்காங் ஹாங்செங் 0.5% டவுனு, தைவான் வெயிட்டேஜ் 0.5% டவுனு, கொரியா கோஸ்பி 1% அப்பு, எஸ்சிடி கம்பர்டிஸ் 0.5% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 3/4% அப்பு, சங்கை சைனா 0.5% டவுன். எல்லாம் அப் டவுன் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அடுத்ததாக ஈவென்ட்ஸ் இன்னைக்கு யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஐ யூஎஸ் உடையது, ISM மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, ISM மேனுஃபேக்சரிங் பிரைசஸ் எல்லாம் வரண்டிருக்கு. அப்புறம் ட்ரம்ப்புடைய நியூஸ், ட்ரம்ப் ஸ்பீச் பண்ண போறாரு. ரைட்டா? அப்புறம் எஃப்ஐ பொறுத்தவரை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறதா, 2 மாசமா அவங்க வித்துருக்காங்க 47,000 கோடி 46,000 கோடி. நேற்றும் ஒரு 1,400 கோடி வித்துருக்காங்க. சில பேர் கேட்கலாம் எஃப்ஐஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. டிஐஸ் பார்க்கறதே இல்லை. ஏன்னாங்க பாருங்க, இவங்க 47 வித்தா அவங்க 60, இவங்க 47க்கு வித்தா 94,000. நேத்து கூட பாருங்க, அவங்க 1,400 கோடிக்கு வித்தா இவங்களுக்கு 4,340 கோடி. டபுளா ட்ரிபிளா அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் மார்க்கெட்டால இது பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அது வந்து குளோபல் மார்க்கெட் எப்போ குளோபலைசேஷன் நடந்ததோ அதுல இருந்தா மார்க்கெட் ஏறி போச்சு. நீங்க முன்னாடி உள்ள ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ நம்ம வந்து அதுல கவனம் இருக்கணும். ஸோ நம்ம எஃப்ஐ டாட்டா மட்டும் பார்த்தா இப்போதைக்கு போதுன்னு எனக்கு தோணுது. மற்றவங்க இது பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம். சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்து தாக்கியே எல்லா நியூஸ் இருக்கு. முன்னாடிலாம் ட்ரம்ப் ஃப்ரெண்டு நல்லா நியூஸாக வந்துச்சு. இப்போ ஃபுல் தாக்கி தான். இப்போ பாருங்க, கோலோசியல் பிளண்டர் யூஎஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் ட்ரம்ப் இந்தியா டாரிஃப்ஸ் NDTVல வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் பிஸ்னஸ் வித் பாகிஸ்தானு, இது இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் சேஸ் இந்தியா டு ரிமூவ் டாரிஃப் ஆன் யூஎஸ் குட்ஸ், இது பிபிசியில் வந்திருக்கு. ட்ரம்ப் பிளான் 200% டாரிஃப் ஆன் இம்போர்ட்டட் ட்ரக்ஸ், இது எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு. சரி, இந்தியா நியூ டு பி வித் யூஎஸ் நாட் ரஷ்யா, ட்ரம்ப் எய்டு வந்து சொல்றாரு ஆஃப்டர் PM மோடி புத்தின் மீட், இது NDTVல வந்திருக்கு. NDTV சேனலுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. முன்னாடி பாருங்க, அது யார்கிட்ட இருந்தது, இப்போ யார்கிட்ட இருக்கு, அதானி குரூப்ட இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுதான். பாருங்க, நியூஸ் வந்து நம்ம எல்லா நியூஸ்லேருந்தும் கலெக்ட் பண்றோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு அமெரிக்காவுடைய நெகட்டிவ் நியூஸாக தான் வந்துட்டு இருக்கு, பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் வரல. அதே மாதிரி சவுதி அராம்கோ ஹால்ஸ் சப்ளை டு இந்தியா நயாரா எனர்ஜி, யூரோப்பியன் சேங்ஷனுக்காண்டி அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது இந்துஸ்தான் டைம்ல வந்திருக்கு. சரி, ஈரான் சைனா ரஷ்யா ஆப்போஸ் யூரோப்பியன் மூவ் டு ரிவைவ் US சேங்ஷன், இது ஈரான் வயர்லேருந்து வந்திருக்கு. அல்ஜசீராவில் 63 பேர் கொல்லப்பட்டதாகவும், அப்புறம் இஸ்ரேல் கமிட்டிங் ஜீனோசைட் இன் காசா கன்ஃபார்ம்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்காலர் பாடின்னு சொல்லி இந்துஸ்தான் டைம்ல வந்திருக்கு. அப்புறம் பெல்ஜியம் டு ரெகக்னைஸ் பாலஸ்தீன் ஸ்டேட் அட் UN, இந்த சாங்ஷன் இஸ்ரேல் இந்த கார்டியன்ல வந்திருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். பெல்ஜியம் வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்றாங்க,
இஸ்ரேல் மேலே சாங்ஷன் கொண்டு வர்றதுக்கு இது பண்ணுறாங்க. அது கார்டியன் வந்திருக்கு. அப்புறம் யூஎஸ் கன்சிடர் டேக்கிங் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் காஜா. காசா வந்து யூஎஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க டிஸ்பிளேஸ் மக்களெல்லாம் கொண்டு வர்றதாக பிளான் இருக்கிறதாக ஹிந்துவில் வந்திருக்கு. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மற்ற வெஸ்ட் மேற்கு இதுக்கெல்லாம் கெட்ட பேர் இந்த காசா விஷயத்தில். ஏன்னா அதாவது இந்த செத்து பாம்பை போட்டு திருப்பி கம்ப வச்சு அடிச்சு கதை மாதிரி தான் போட்டு மக்களை பசியிலையும் பட்டினிலையும் பஞ்சத்துலையும் போட்டு சாவாடி அடிச்சுட்டு இருக்காங்க. உலகமே தான் இதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதுக்கு நம்ம பார்ட்டிஸ்கில் போக விரும்பல, இருந்தாலும் அது அவங்க யார் மேலே தப்புங்கிறது மாறி மாறி சொல்ல வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் இப்போதைக்கு பிரச்சனையில் இருக்காங்க மக்கள், அதை நம்ம பார்த்துக்கோம். ஆனால் இதை வச்சுட்டு யூஎஸ் கெட்ட பேர் இருக்குது. அதனால இவங்க வந்து இப்போது நாங்கள் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுவோம், நாங்கள் புது பிளான் வச்சுருக்கோம், அதெல்லாம் சொல்கிறப்ப உலக நாடுகளில் கெட்ட பேர் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக வந்துடலாம். 27 செப்டம்பர்லேருந்து நம்ம பார்ப்போம். இதுதான் 27 செப்டம்பரு. லைஃப் டைம் கிரியேட் பண்ணிச்சு. 26,277 மடம் இறங்குச்சு. 21,743 வரை. அதுக்கப்புறம் மேலே ஏறிச்சு. அதால் தாக்கு பிடிக்க முடியல, கீழே வந்துச்சு, மறுபடியும் மேலே ஏறிச்சு, தாக்கு பிடிக்க முடியல, கீழே வந்துச்சு, மறுபடியும் மேலே ஏறிச்சு. இதற்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்த்துருவோம். பாசிட்டிவ் வந்து அதாவது டிஐஸ் வந்து நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. சவுட் மேனிகள் பல லட்சம் கோடின்னு வாங்கிட்டு இருக்காங்க. இது பாசிட்டிவ். அப்புறம் வந்து ஜிடிபி நமக்கு நல்லா உயர்ந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இப்போதைக்கு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ரஷ்யா அண்டு சைனா இவங்கள்ட்ட நல்லுறவு, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ். இதனால விழ விடாமல் மார்க்கெட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. நெகட்டிவ் என்னன்னா ட்ரம்புடைய தாரிஃபு, ரிசல்ட்ஸு போன குவார்ட்டரில் வந்து மோசம்னு சொல்லிட்டு விற்பனை ஆச்சு, இதாச்சு, செல் ஆஃப் ஆச்சு. அப்புறம் வந்து எஃப்ஐஸ் கண்ட மேனிக்கு விற்று தள்ளுறாங்க. இதெல்லாம் நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே, அதாவது அந்த தாரிஃப் பிரச்சனை, எஃப்ஐ விற்காமல் இருக்கிறது, அப்புறம் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா வரணும், இதெல்லாம் சரியானா மட்டும்தான் மார்க்கெட் போகும். அது வரைக்கும் இப்போ 1 வருஷமாக ரேஞ்சில் இருக்கிறது கண்டினியூ ஆகலாம். இது சரியானா மட்டும்தான் இது சரியாகும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.